ஹாய், Your name? தனா. ஓகே சோ நம்ம லைஃப்ல வந்து அடிக்ஷன்ன்றது வந்து நான் சொல்றது அந்த மாதிரி அடிக்ஷன் இல்ல சில சில விஷயத்துல நமக்கு வந்து ஒரு பொருள் மேல ரொம்ப ஆசை இருக்கும் அது ரொம்ப அடிக்ஷன் ஆகும் சோ அந்த வகையில உங்களுக்கு எது மேல ரொம்ப அடிக்ஷன் ஃபோன் தான். ஃபோன் அடிக்ஷனா நீங்க ஏன் ஃபோன் மேல அவ்வளவு அடிக்ஷன் உங்களுக்கு ஃபோன் இல்லாம நீங்க இருப்பீங்களா இல்ல இருக்க மாட்டீங்களா இல்ல, போனே எனக்கு நோண்டி நோண்டி போர் அடிச்சிட்டாலும் அட்லீஸ்ட் அதை கையிலயாச்சும் வச்சிருக்கணும். ஓ அந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கா இல்லையான்னு அவர் பார்க்குறாரு. இப்போ இல்லை, வேலையில் இருக்குல்ல, அதனால இப்போ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஏன்னா அது எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிற டேஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை நோண்டி நோண்டி பழகிடுச்சு. கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து பீப்புள்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயே எல்லாமே எனக்கு பண்ணி 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 நைட்டு 1 மணிக்கு தூங்குற வரைக்கும், எனக்கு 1 மணிக்கு எப்போ தூக்கம் வருமோ அது வரைக்குமே ஃபோன் மட்டும்தான் என் கையில் இருக்கும். ஸோ நான் பேசுகிற பர்சனாக இருந்தாலும் சரி, என் எமோஷ்னலை ஷேர் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே எனக்கு என் ஃபோன் தான் இருக்கு. ஸோ அதனால ஃபோன் இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ஒன் டே வந்து ஃபோன் இல்லாம உங்களால டிராவல் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல ஃபோன் இல்லாம இந்த நாள் நான் டிராவல் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஷூட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேட்ரி இல்லை. எனக்கு வந்து லொக்கேஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வரது கூட என்னால் முடியல. ஜிபே யூஸ் பண்ணி, கையிலையும் காசு இல்லை, ஜிபே யூஸ் பண்ணிட்டு என் வீட்டுக்கு போகிறதுக்கு கூட என்னால் எதுவுமே முடியல. ஸோ அன்னைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே. சோ அதனால அது ஆமா, ஏன்னா ஃபோன் ஒரு மனுஷங்க நம்ம கூட இருக்கிறத விட ஃபோன் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். என்னங்க மனுஷன் போனையும் வந்து கம்பேரிசன் பண்ணி சொல்றீங்க ஆமா, இப்போ எனக்கு வந்து ஒரு இஷ்யூ, ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு நான் ஒருத்தர் கால் பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போன்ல வந்து நமக்கு ஜிபே இருக்கும், லொகேஷனும் அதே காட்டி கொடுத்துரும். இப்போ நம்ம பயப்படுறோம்னா மோட்டிவேஷனலான வீடியோஸ் பார்த்தோன்னா அந்த பயம் போயிடும். நான் இப்படிதான் இருக்கேன். ஸோ எனக்கு ஃபோன் தான் எல்லாமே. அடிக்ஷன்னா நான் வந்துட்டு லைக் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு அடிக்ஷனாக இருக்கும். லைக் மெடிடேஷன் அண்ட் அது மந்த்ராஸ் வந்து பண்ணுவேன். ஸோ அது வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் த சிகரெட் மெடிடேஷன் பண்ணுறது ஒரு அடிக்ஷனாக இருந்தது. அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. அது அந்த மெடிடேஷன்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சிகரெட்டே விட முடிஞ்சுது. இது தாண்டி வேற ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருக்குங்களா ஏன்னா நமக்கு வந்து அடிக்ஷன்ன்றது ஒண்ணு இருந்தாலும் வேற புக் ரீடிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது லைக் ஒர்க் கோடிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வந்துட்டு ஒரு அடிக்ஷன் இருக்கும். அப்புறம் இது ஜூஸ் நிறைய குடிப்பேன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிப்பேன். அதனாலே இந்த ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஆமா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த சுகர் அதிகமா இருக்கிறதுனால ஃபேஸை கெடுத்துக்கிட்டேன். சோ வந்து நீங்க என்ன வந்து இதெல்லாம் வந்து அடிக்ஷனா எடுத்துக்காதீங்க அப்படினு நீங்க மக்கள் கிட்ட என்ன நான் மக்கள் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, தயவு செய்து சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா நிறுத்துறீங்க. நிக்கோடெக்ஸ் ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்பெல்லாம் வந்துருச்சு. முன்னாடி அதெல்லாம் இல்லை. சிகரெட் தயவு செய்து பிடிக்காதீங்க. ஹெல்த்தை பார்த்துக்க லைக் சாஃப்ட் ட்ரிங்க், கொக்கோ கோலா இந்த மாதிரி அவ்வளோ யூஸ் பண்ணாதீங்க. ரேர் ஒகேஷன்ஸ் ஃபைன், பட் இப்படி இருக்கிறது நல்லதுன்னு நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாதிக்கப்பட்டதுனால சொல்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் தான் ஆக்சுவலி பர்சன். மொபைல் இல்லனா நீங்க உயிர் வாழ மாட்டீங்களா? உயிர் வாழ மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன், பட் இருக்கிறப்போ அடிக்ஷன் அதுதான். லைக் கையில இருக்கும்போது அது டைம் கன்சியூமிங், லைக் என்ன டிவேட் பண்ணி எடுத்துட்டு போறது அதுதான். சோ மொபைல் தான் பர்சனா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கூடனா கண்டிப்பா அவங்க கூட அவங்கள டெய்லி நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ அவங்க கூட தான். ஸோ இன்கேஸ் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், டக்குன்னு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா என்னடான்னு அப்படியே பார்க்க போய் அது அப்படியே போயிட்டு இருக்கும். அது வேற ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கும் அது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரீல்ஸ் தாங்க. லைக் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு டிஎம் மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்து பார்த்துட்டு ஸோ பேக் வரும்போது கண்டிப்பாக ஃபீடில் தான் வந்து நிற்போம். ஸோ அதை அப்படியே பார்த்து அது ஒரு ½ hour அப்படியே அதுலேயே போயிடும். ஓகே. அண்ட் அது தவிர்த்து அடிக்ஷன்னா யூடியூப் தான் மோஸ்ட்லி. அதுலேயே எல்லோ ஸோ இப்படி 50-50 அப்படியே போயிடும். அதுலேயே யூடியூப்ல என்ன மாதிரி இதெல்லாம் பாப்பீங்க? யூடியூப்ல என் ஃபீடே வந்துட்டு பாக்குறதுலாம் என்ன அதிகமா வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க, புக் ரிவ்யூ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஹெட்செட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்ப்பேன். ஸோ சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வரும்போது அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து என்னடா இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை அப்படியே லைக் அந்த அப்படியே நமக்கு அப்படியே எடுத்துட்டு போயிடுவேன் டைம். கண்டிப்பா இருந்திருக்கேன் நான். அது நான் வந்து பருவதமலை போயிருந்தேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கே தெரியும், அது ஏற போனா கண்டிப்பா மதியானம் ஆயிடும் அண்ட் ஈவினிங் வர நைட் ஆயிடும். நான் என்ன பண்ணேன், பைக்ல தான் போனேன், மேப்லாம் போட்டு போனேன். மார்னிங் போயிட்டு ஃபோன் ட்ரெயின், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சார்ஜ் இல்லை. ஸோ அன்னைக்கு ஃபுல் டே நான் ஃபோன் இல்லாம தான் இருந்தேன். லைக் நான் திருப்பி வந்து வண்டியில வந்து வீட்டுக்கு வரதுக்கு ஆயிடுச்சு 12:30 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு ஃபோன் இல்லாம தான் இருந்தேன் ஃபுல் டே. ஸோ எஸ்டர்டே லைக் பிஃபோர் டே 11ல இருந்து அடுத்த நாள் 12 வரைக்கும் நான் ஃபோன் இல்லாம தான் இருந்தேன். கஷ்டமா தான் இருந்தது. லைக் யூஸ் பண்ணுறது நல்ல. இப்போ எனக்கு கால்ஸ் வரும், என் வீட்டில் எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்க, அந்த கால்ஸ் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தேன், ஒன் டே இருந்துட்டேன். அதுதான் அதுதான் லாஸ்ட் டே. அது இப்போ ரீசெண்டாக தான் இருந்தது அது. ஓகே.
எனக்கு டிரைவிங் பிடிக்கும், ஓ டிரைவ் டிரைவிங் பண்ண பிடிக்கும், சாங்ஸ் கேட்க பிடிக்கும், சாங்ஸ் அண்ட் டிரைவ் சோலோ டிரைவ் ரொம்ப பிடிக்கும். சோலோ டிரைவ் வந்து நீங்க லாஸ்டா போன ட்ரிப் எது சார்? 2 days பிஃபோர் ஏற்காடு. ஏற்காடு போனீங்க, தனியா போனீங்களா? தனியா இப்ப பக்கத்துல பேசிட்டு கூட ஆள் இருக்க மாட்டாங்களே, எப்படி உங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்றதுக்காக ஆஃபீஸ் லீவ் டைம்ல போறது தான். மாசத்துக்கு எத்தனை தடவை நீங்க சோலோ ட்ரிப் போவீங்க? மேக்ஸிமம் ஒன் டைம். ஒன் டைம் தான். ஆனா அந்த ஒன் டைம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி போவேன். ஓகே, சோ அந்த சோலோ ட்ரிப் அப்போ வந்து மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்க. அந்த நேரத்துல யாரோட மியூசிக் அதிகமா கேட்பீங்க? இளையராஜா ஆல் டைம். இளையராஜாவோட மியூசிக். ஆல் டைம் இளையராஜா. ஓகே, இளையராஜாவோட அடிக்கடி கேக்குற சாங்ஸ் எது வந்து போட்டு கார்ல கேட்பீங்க? நிறைய சாங்ஸ் இருக்கு. தென்றல் வந்து தீண்டும் போது தென்றல் வந்து தீண்டும் நிறைய சாங்ஸ் இருக்கு. சோ அந்த சாங் வந்து அடிக்கடி கேட்பீங்க. உங்க சாருக்கு வந்து டிராவல் அண்ட் வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஈர்ப்புன்னா ஃபோட்டோகிராஃபி தாங்க. போட்டோகிராஃபி எதனால உங்களுக்கு போட்டோகிராஃபி? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஷனை வந்து ஃபேஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ ப்ரொஃபஷனல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சோ போட்டோகிராஃபி தான் உங்களுக்கு. ஓகே, ஆமாம். சோ நீங்க ரீசன்ட்டா ஏதாவது போட்டோ ஷூட் பண்ணீங்களா? தினமும் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். தினமும் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், ஆமாம். உங்களோட போட்டோ ஷூட்ல வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட் அப்படினா நீங்க எதை சொல்றீங்க? எந்த போட்டோ ஷூட் அது? நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபி. பிறந்த குழந்தைகளை எடுப்பாங்களே அதுங்களா? அதுதான். பைக் டிரைவ் பண்றது தான். பைக் டிரைவ் பண்றது. ஆமா. ஓகே, சோலோவா நீங்க எப்போ லாஸ்ட் ட்ரிப் போனீங்க? சோலோல ஃப்ரெண்டா தான் போனது. இப்போ ரீசெண்டா வந்து திருவண்ணாமலை வரையும் போனது. கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்ட்? பாய் ஃப்ரெண்ட். ஓ பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் பேர் சரவணா, நானும் அவனும் ஸ்கூல் மேட் தான். ஓகே, சாங் கேட்குற பழக்கம் இருக்கு. சாங்ஸ் என்ன மாதிரி சாங்ஸ் கேட்பீங்க? டிராவலுக்கு ஏற்ற மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் சாங்ஸ் கேட்போம். ஓகே, 90s 80s 70s 60s 90s + 2K. ஓ அது ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்பீங்களா? எஸ், ஆமா. ஓகே, லாஸ்டா சோலோ ட்ரிப் எங்க போறேன்னு சொன்னீங்க? திருவண்ணாமலே. ஃப்ரெண்ட் கூட போறேன்னு சொன்னீங்க. ஃப்ரெண்ட் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைங்களா? இருந்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் போயிடுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா போவானா? ஓகே ஓகே, थैंक यू.